அதிமுகவின் 2 அணிகளும் விரைவில் இணையும் என்று அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே நேரம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவதற்குள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் டிடிவி தினகரன் தலைமையில் ஒன்றிணைவார்கள் என்று நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். அதிமுகவின் 2 அணிகளையும் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கட்சியை விட்டு ஒதுங்கி இருப்பதாக அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் அவரை ஒதுக்கி வைத்திருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமாரும் அறிவித்தனர். இதையடுத்து அதிமுக அம்மா அணி பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி ஆகிய 2 அணிகளையும் இணைப்பதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த குழுக்கள் ஒருமுறை கூட அதிகாரப்பூர்வமாக சந்தித்து பேசாத நிலையில் பேச்சுவார்த்தை குழுவை கலைப்பதாக பன்னீர்செல்வம் அறிவித்தார். ஆனாலும் அதிமுக அம்மா அணியினர் தொடர்ந்து 2 அணிகளும் இணையும் என்று கூறி வருகின்றனர். இதனிடையே அணிகள் இணைப்புக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை டிடிவி தினகரன் கெடு விதித்துள்ளார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர் ராமசாமி அதிமுக 2 அணிகள் இணைப்பு குறித்து தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் 2 அணிகளின் இணைப்பு விரைவில் நடைபெறும் என்று தெரிவித்தார். இதனிடையே டிடிவி தினகரனை வியாழக்கிழமை ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ தென்னரசு சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இதையடுத்து தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் தினகரனின் இல்லம் அருகே செய்தியாளர்களை சந்தித்த நாஞ்சில் சம்பத் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவதற்குள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் டிடிவி தினகரனை சந்திப்பார்கள் என்று தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்போது நிகழ்கின்ற தட்பவெப்பம் நிரந்தரமானதல்ல. இந்த நிலைமை வெகு சீக்கிரம் மாறும். நேற்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் தென்னரசு அவர்கள் துணை பொதுச் செயலரை சந்தித்ததைப் போல மிச்சமுள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்னாலே துணை பொதுச் செயலரை சந்திக்க இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஒருவரும் தலைவராக டிடிவி தினகரன் விஸ்வரூபம் எடுக்கப் போவதை நாடு பார்க்கப் போகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவதற்குள் தினகரனின் பக்கத்தில் அனைவரும் இருப்பார்கள் என்றும் நாஞ்சில் சம்பத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.